மைக் டெஸ்டிங் 1 2 3 இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரவீன் தான் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்தேன். இது கொஞ்சம் பெரிய ஃபோட்டோனால ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பிளராக இருக்குது. அப்புறம் இங்கே முடி வந்து நமக்கு வந்து ஃபேஸ் மேலேயே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முடி வந்து அந்த ஃபேஸ் மேலே இருக்குது. ஸோ இதை 3Dயாக ஜென்ரேட் பண்ணால் அந்த முடி வந்து கண்டிப்பாக அந்த 3D மாடல் மேலே வந்து விழுந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து அந்த ஃபேஸில் இருக்கிற ஹேரை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் சைடு வந்து ஹேர் வந்து கரெக்டாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து ஃபேஸ் மேலே வந்து விழுந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரைட் சைடில் இருக்கிற ரெஃபரன்ஸை பார்த்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து நமக்கு தேவை ஃபேஸ் தான், ஃபேஸை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இதை பார்த்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து அதே மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் அப்படியே வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ரைட் சைடு இருக்கிற மாதிரியே. ஸோ இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டரு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பெரிய இமேஜ்னால நம்ம ஃபேஸ் வந்து பிளராக இருக்குது. அதனால் இப்போது நம்ம வந்து ரெமினி யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெமினி வெப்சைட் போய்க்கலாம். ரெமினி போயிட்டு இங்கே ட்ரை ரெமினி கொடுங்க. ரைட் சைடில் வந்துட்டு சூஸ் ஃபைல்ஸ் இருக்கும், சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அந்த நம்ம இப்போ க்ரியேட் பண்ண அந்த ஃபேஸை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபேஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண அந்த இது வந்து தெரியாது, இங்கே வந்து அந்த ரியலான ஃபேஸ் மாதிரி அது தெரியும். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ட் போயிட்டு இந்த நெட்வொர்க் டாப் போங்க, இங்கே இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு வெப்சைட்டை ரீலோட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரைட் சைடில் வந்து இந்த வெப்சைட்டில் லோட் ஆகிற எல்லா இமேஜுமே இங்கே வந்துட்டு லிஸ்ட்டாக தெரியும். அதில் எந்த இமேஜ் வந்து நம்மளோட இமேஜும் தெரியணும். இங்கே ப்ரிவியூ பண்ணிங்கன்னா அங்கே இமேஜ் ரைட் சைடில் ப்ரிவியூ ஆகும். இதை வந்து ஓப்பன் அண்ட் நியூ டாப் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம சாஃப்ட்வேர் போயிட்டு இங்கே இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3Dயாக ஜென்ரேட் பண்ணுவோம் அந்த ஃபேஸை. ஸோ இங்கே வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது இங்கே இருக்குது. இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 3Dயாக ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் இருக்குது. இதில் வந்து ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பிளெண்டரில் வந்து இது க்ரியேட் பண்ணணும் அண்டு வந்து ஹேர் வைக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பிளெண்டரில் போட்டுக்கலாம். ஸோ பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போது டெக்ஸ்சருக்கு வந்துட்டு மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேர்ட் ஆப்ஷன் ஷேடிங்கில். அந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் வந்து வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும், அதுக்கு வந்து இதில் வந்து ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மாடல் வந்து ஃப்ளிப்பாக இருக்குது, இதை வந்து நம்ம மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கல்ப்டிங்கில் போயிட்டு அந்த இமேஜ் ரெஃபரன்ஸை வச்சு கொஞ்சம் ஃபேஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துட்டு நம்ம வந்து பியர்டு வைக்கணும். பியர்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ChatGPT யூஸ் பண்ணி பியர்டு வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிடலாம். இதில் வந்துட்டு அந்த இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலிஷாக இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ண டாப்பில் அந்த தேர்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ வந்து நம்பேடில் 3 செலக்ட் பண்ணிவிட்டு சைடு போஸ் வரும், இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்னிப்பிங் டூலை வச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ ஹெட்டு வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்னிப்பிங் டூலில் ஏதோ ஒரு டூல் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ நான் அதை வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ChatGPTயில் நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து சைடு போஸ் தெரிகிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து நான் சைட் போஸில் வந்துட்டு தாடி தெரிகிற மாதிரி ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஸோ ஓகே, இதில் விட இதில் கொஞ்சம் நல்லாவே தெரியுது தாடி. ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் வந்துட்டு நம்ம இந்த ஃபேஸை வந்து ஸ்னிப்பிங் டூலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் ChatGPT போயிட்டு எனக்கு இதே மாதிரி பியர்டு வந்துட்டு எனக்கு அந்த 3D மாடல் மேலே அப்ளை பண்ண சொல்ல போகிறேன். ஸோ ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்ளை திஸ் சேம் பியர்டு லைக் ஃபஸ்ட்டு போஸ் இமேஜ்னு போட்டிருக்கேன். அது ஆப்னு போட்டேன். ஸோ ஆப்னு போட்டனால அது வந்து கோடு ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கிவ் மீ ஏஐ இமேஜ்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு சேம் பியர்டு வந்து இன்னொரு ஏதோ 3D மாடலுக்கு நம்மளுக்கு அப்ளை பண்ணியிருக்கு. நமக்கு வந்து அதோட போஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நம்ம சைடு போஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இதுவுமே சைடு போஸ்ட்டில் இருந்தாலே போதும், நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டெக்ஸ்சர் போயிட்டு இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் கொடுத்துட்டு இந்த ஓப்பனில் வந்து அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டெக்ஸ்சர் போயிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வியூ பிளேன் இருக்கும், அதை ஸ்டென்சில்னு மாற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து அலைன் பண்ணணும். ஸோ இமேஜ் ஆஸ்பெக்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அலைன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். கண்ட்ரோல் அமுத்தி ரைட் கிளிக் அமுத்தி மூவ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஷிஃப்ட் அமுத்தி ரைட் கிளிக் அமுத்தி மூவ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆகும். இதை 3 யூஸ் பண்ணி நான் வந்து அந்த 3D மாடல் மேலே அலைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ லெஃப்ட்டு ரைட்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம அந்த கலர் கரெக்ஷன்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு நான் அந்த கலர் கரெக்ஷனை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து நம்ம அந்த 3D மாடலுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு லேஅவுட் போய்க்கோங்க. இதில் வந்து மெட்டீரியல் டாப் போயிட்டு இந்த பேஸ் கலர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் டெக்ஸ்சர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ரைட் சைடில் ஒரு ஃபோல்டர் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஃபைல் கேட்கும். இதில் வந்து அந்த புதுசாக செலக்ட் பண்ண இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பியர்டு வந்து நமக்கு வந்துருச்சு. ஆனால் இது வந்து எக்ஸாக்டாக அவரோட பியர்டு மாதிரி இல்லை, ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஏஐ ஜென்ரேட் பண்ணாலும் அந்த முடியோட குவாலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வருது. ஸோ அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃபேஸ் பெயிண்டில் போயிட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் வரணும். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு அந்த ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தாடியாக கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபோட்டோஷாப்பில் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக ட்ரா பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்து இங்கே நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹேரை வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி அந்த வைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ரியலாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து யூஸரோட சேம் பியர்டு மாதிரியே நம்ம இங்கே பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம வந்து ஹேர் வைக்கணும். ஸோ ஹேர் வைக்கிறதுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா முடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது டாப்பில். நம்ம அப்படி ஹேர் வந்து ஃபேஸுக்கு மேலே விழுகிற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரோட லைனை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுறோம். ஸோ இந்த ஹேர் லைனை வந்து நம்ம அது மேலே போட்டுடலாம். ஸோ இதை நான் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போது டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு இப்போ நம்ம பியர்டு எப்படி ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி ஹேரை வந்துட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்சர் போய்க்கோங்க. இங்கே நியூ கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் கொடுத்துட்டு போயிட்டு அந்த சைடு ஹேரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம மாடலை அலைன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சைடு 2 பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் க்ரே கலரில் இருக்குது அந்த முடி. நம்ம வந்து இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு அதை ஸ்கின் கலரில் மாற்றிக்கலாம். ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த க்ரே கலர்லாம் நம்ம ஸ்கின் கலராக மாற்றிட்டோம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளெண்டர் போயிட்டு நான் அந்த ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ மாடல் கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த புதுசாக அந்த டெக்ஸ்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப்பில் வந்து ஹேர் வைக்கிறோம். ஸோ ஹேர் வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடிட் மோடுக்கு வைக்கலாம். இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அங்கெல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ நைஃப் டூல் எடுத்துகிட்டு நான் வந்து எங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அந்த இடம்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம டோட்டல் ஹேரை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு 3ஐயும் சேர்த்து ஒரே இதாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எங்கெங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அந்த இடத்தையெல்லாம் வந்துட்டு மேனுவலாக செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். இதை வந்து மறுபடியும் பழைய ப்ளேஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்படி வந்து நம்ம டேரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக எஸ்கேப்பு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பழைய லொக்கேஷனில் வந்து அதுவே வந்துட்டு ஸ்னாப் ஆகிரும் அந்த மாதிரி. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செப்பரேட் செலெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் வந்து செப்பரேட் ஆகிரும். இப்போ வந்து ஹேர் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு ஹேர் வந்து இதில் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வந்துடும். இப்போ வந்து ஹேரை வந்து நம்ம கோம் பண்ணிக்கணும். ஸோ ரைட் சைடில் கோம் டூல் எடுத்துகிட்டு நம்ம ஹேரை வந்து கோம் பண்ணிக்கலாம். ஸோ கோம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மாடலை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஹேர் பார்ட்டிகல்ஸ்லாம் நீங்கள் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து நமக்கு ஹேர் நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தா சில பிளேஸில் வந்து நமக்கு ஹேர் வந்து தெரியுது, இங்கே ஸ்கின் தெரியுது. அப்புறம் வந்து பேக் சைடு வந்து இன்னும் ஹேர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதை வந்துட்டு இப்போ நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பிளெண்டர் போயிட்டு அதே மாதிரி அந்த மெட்டீரியல் டாப் போங்க. ஸோ மாடர்ன் கிளிக் பண்ணிட்டு மெட்டீரியல் டாப் போயிட்டு இந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு புது டெக்ஸ்சர் கிளிக் பண்ணால் இப்போ வந்து சைடு எல்லாமே வந்துட்டு நமக்கு ஹேர் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதே மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ணுறேன்.